லட்சம் வரை அனைத்து வகையான செடான், எஸ்யூவி, எம்யூவி கார்கள் எப்பொழுதுமே கிடைக்கும். பிரியாணி எதிரில் அமைந்துள்ளது. எஸ்கார்ஸில் உள்ள அனைத்து வகையான கார்களும் அந்தந்த கம்பெனிகளில் முறையாக சர்வீஸ் செய்த கார்களை மட்டுமே விற்பனை செய்கின்றோம். அனைத்து கார்களுக்கும் 6 மாத கம்பெனி வாரண்டி இலவசமாக தருகிறோம். சென்னையில் எஸ்கார் கடந்த 13 ஆண்டு காலமாக கார் விற்பனையில் தரமான 3000க்கும் மேற்பட்ட காரில் இதுவரை விற்பனை செய்துள்ளோம். முதல் 50 லட்சம் வரை அனைத்து வகையான எஸ்யூவி, எம்யூவி கார்கள் எப்பொழுதுமே கிடைக்கும். சென்னை முழுவதும் சர்வீஸ் செய்த கார்களை மட்டும் செய்கின்றோம். அனைத்து கார்களுக்கும் 6 மாத கம்பெனி வாரண்டி. சென்னையில் எஸ்கார் கடந்த 13 முதல் ஓவரை வீச வருகிறார் பவுலர் ஜோதி. ஜோதியா ஜோபியா? அகலப்பந்து, மிகவும் அகலப்பந்து. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த அவுட் சைடு ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் வந்துட்டோம். போலர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவுட் சைடு ஃபீல்டர் வந்துட்டோம். போலர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓடி வாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். அருமையான பந்து. ஆனா ஒயிடு. அகலப்பந்து. அருமையான பந்து. 4 ரன்கள். நல்ல ஷாட். அருமை. 4 ரன்கள். ஒரு ஓட்டத்துக்கு 6 ரன்கள். ஒரு ரன்கள் மட்டும். ஒரு ரன்கள் மட்டும். மாஸ்டர், கை குத்துருங்க மாஸ்டர். வேண்டாம் மாஸ்டர். ஒரு ரன்கள் மட்டும். அருமையான ஃபீல்டிங். அருமையான பந்து. அபாரமான பந்து. அருமையான தடுப்பு. அருமையாக வீசப்பட்ட பந்து.
ஒரு ரன்கள் மட்டும், ஒரு ரன்கள் மட்டும். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 10. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 10. போலர் நேம் சொல்லுங்க. போலர் நேம். இரண்டாவது ஓவரை வீச வருகிறார் சுஜித். அபாரமான பந்து வீச்சார் சுஜித். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து மிஸ் ஆகியது. 6 ரன்களை சென்றடைந்தது. 6 ரன்களை சென்றடைந்தது. அருமையான பந்து. நோ ரன். ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அம்பையர் சொல்றாருப்பா, ஏதாவது கேளுங்க. அம்பையர் அருமையாக வீசப்பட்ட பந்து 1 ரன்கள் மட்டும். 1 ரன்கள் மட்டும். அருமையாக வீசப்பட்ட பந்து. ரன்கள் ஏதும் இல்லை. அருமை. முடியுமா? முடியும் என்று நிரூபித்து விட்டார் மாஸ்டர் டீமின். அருமையான ஷாட், அருமையான கேட்ச். லெபின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நல்ல பந்து சுஜித் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அருமையான அடிக்கப்பட்ட பந்தை எடுக்கப்பட்டார் லெபின். கோவப்பட்டார். அப்படி சொல்லக்கூடாது மாஸ்டர், அது தப்பு. அது அந்த மாதிரி அதுதான் நீங்க பேசாதீங்க. என்ன நீங்க அது தேவையில்ல. நான் வந்து நடுவர் நான் வந்து நடுவர் முடிவே இறுதியானது. போலர் நேம் சுகேஷ். பேட்ஸ்மேன் சுகேஷ். அடுத்த பேட்ஸ்மேன் சுகேஷ். இவர் முக்கியமான பேட்ஸ்மேன். கவனமாக பந்து வீசவும். இவருடைய ஆட்டம் சேவாக்கையே தோக்கடிப்பார். அந்த மாதிரி ஆட்டக்காரர் இவர். பார்த்துங்க. வீரேந்திர சேவாக்கையே தண்ணி குடிக்க வைத்தவர் இவர். அபாரமாக அடிக்கப்பட்ட பந்து சென்றது 4 ரன்களை தொடர்ந்து. அருமையான ஆடி. ஃபீல்டிங் தவறால் 4 ரன்கள் எடுக்கப்பட்டது. 4 ரன்கள். 2 ஓவர் முடிவில் 21 ரன்கள். கடைசி பந்து. கோபப்பட வேணாம் விடுங்க. ஓவர். அம்பையர் கொஞ்சம் கத்தி பேசுங்க. கேட்கலையா எங்களுக்கு? ஓகே. நீங்க ஒரு மைக் வச்சா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அடுத்த மேட்ச்ல மைக் ஒன்று வச்சுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. கவனிக்கல. மூன்றாவது. நன்றி.
மூன்றாவது ஓவரை வீச வருகிறார் ஆண்ட்ரூ 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 ஆண்ட்ரூ. மூன்றாவது ஓவரை வீச வருகிறார் அபாரமான பந்து வீச்சாளர் ஆண்ட்ரூ. பெர் அவர் 150. அருமை 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 அருமையான பந்து வீச்சு, அருமையான பந்து வீச்சு, அருமையான தடுப்பு, அருமையான அண்ணன் கோபி அவர்களை வருக வருகவன எஸ்கார்ஸ் மூலியமாக வருக வருகவன வரவேற்கிறோம். அவர் எவ்வளவு டொனால்ட் கோபி அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம். அருமையான பந்து, அருமையான பந்து, அருமையாக வீசப்பட்ட பந்து. ஒரு ரன்கள், ஒரு ரன்கள். நான் வந்து மாஸ்டர் டீம்ல இருக்கிறேன். இப்போ हमारा देश में हमारा देश में तुम्हारा அருமை அருமையா அருமையாக வீசப்பட்ட பந்து, அருமை அருமை அருமையான பந்து. ஷாருக்கானே பார்த்து இது தோத்துடுவாரு. ஹர்பஜன் ஷாருக்கான அருமை அருமை அருமையா அருமையாக அடிக்கப்பட்டது. ஒரு ரன்கள் மட்டும். அருமை. ஆண்ட்ரூ அவர்களின் பந்து அருமையாக பந்து வீசிக்கிட்டு இருக்காரு. அருமை அருமை அருமையாக வீசப்பட்ட பந்து. அப்பீல் பண்ணுறாங்க அம்பையர். அம்பையர் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். தேர்ட் அம்பையர் போகலாமா? நாட் அவுட்டு. தேர்ட் அம்பையர் வரீங்கன்னா வரலாம். வெல்கம் ஸ்கோடா கோபி அவர்களே. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. 6 ரன்கள் 6 ரன்கள் 6 ரன்களில் 6 6 6 6 6 6. ஆண்ட்ரூவின் பந்து சென்றது 6 ரன்களை தொடர்ந்து. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து செல்லுமா? 6 ரன்கள். அம்பையரின் தீர்ப்பு இறுதி. 6 ரன்கள். அபாரமாக அடிக்கப்பட்டது. 6 ரன்கள். ஓவர். 3 overs score 36. 36. Bowler name please. 3 ஓவர் 36 ரன்கள். Bowler name please. கோபியா? ஓகேப்பா. நம்ம வாயில நான்காவது ஓவரை வீசவர்கள் ஜோவிக். அவுட். பஞ்ச சட்டக்கார மாட்டிக்கிட்டாரு. பாட்டு இல்லப்பா. என்னப்பா நீங்க எப்படி பண்றீங்களப்பா?
பேட்ஸ்மேன் நேம் சொல்லுங்க. நியூ பேட்ஸ்மேன் நேம் விக்கி. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து சென்றது. 6 ரன்கள். 6 ரன்கள். 6 ரன்கள். அருமை அருமை அருமை. ஆனால் ஃபுட்பால் போடுவாங்க. ஆனால் இப்போ எடுக்க முடியாது. பகல் எடுப்பாங்க, நைட்டில் போய் தர முடியாதுல்ல. அது அவ்வளோதான். அதுக்கு அவ்வளோதான். ஸ்கோடா கோபி அவர்களை வருக வருக என எஸ்கார்ஸ் டோர்னமெண்ட் வருக வருக என வரவேற்கிறோம். ஒரு ரன்கள் மட்டும். அருமை அருமை அருமை. 1 ரன்கள் மட்டும். அருமையான பந்து. அருமையான பந்து. அருமை. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. 6 ரன்கள். 6 ரன்கள். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து சென்று அடைந்தது ஆவடி பக்கத்தில் சந்து. அருமை அருமை. ஓவர். ஸ்கோர் சொல்லுங்க. 4 ஓவருக்கு 50 ரன்கள். அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள் மாஸ்டர் சிசி. கொஞ்சம் கவனமாக வீசவும். 4 ஓவர் முடிவில் 50 ரன்கள். அருமையாக பேட்டிங் பண்ணி கொண்டிருக்கிறார் விக்கி அவர்கள். விக்கி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் பேட்டில் பால் பட்டாலே 6 மட்டும்தான். போலர் நேம் லெபின். லெபின் லெபின் மிகவும் அருமையான போலர். பார்ப்போம். கடந்த வருடம் நடந்த மேட்ச் டோர்னமெண்ட்டில் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கின பிளேயர். அருமையான பந்து, அருமையான ஷாட். லெபின் எப்பொழுதும் டாஸ் பாலை தான் தவறு செய்கிறார். அருமையான ஷாட். நான் தான் சொல்லணும்ல, விக்கி எப்பவுமே 6 தான் அடிப்பார். அவருக்கு 6 மட்டும்தான் தெரியும்.
அருமையான பந்து, அருமையான ஆட்டம், பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. அகலப்பந்து, மிகவும் அகலப்பந்து, அருமையாக கவனிக்கிறார் விக்கி அவர்கள். மோசமாக வீசுகிறார் லெபின் அவர்கள். அருமையான பந்து. லாஸ்ட் டோர்னமெண்டில் பார்த்தது போல் இருக்கிறது இந்த பந்து. லெவினிடம் அதிகமான திறமைகள் உள்ளது, அதை அவர் வெளிப்படுத்த மாட்டேங்கிறார். கொஞ்சம் கிரவுண்டை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தம்பிகள் அருமையாக எல்லாம் டிஜே பிளேயர் மாதிரி இருக்கீங்க. அருமையாக பந்தை லவகமாக பிடித்தார் லெவின். 5 overs, score 60, 6-0. 5 overs, score 60. 60. 5 ஓவர் முடிவில் 60 ரன்கள். Batsman name. Pila. Gautam, okay. நல்ல பந்து, நல்ல ஷாட், அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார் அருண் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். போலர் பண்ண தவறால் 1 ரன்கள் எடுக்கப்பட்டது. போலர் நிதானமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய அறிவுரைகள். அருமையாக 2 கேட்சுகளை பிடித்த ஜெபின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக அந்த இடத்துல சந்துருன்னு ஒருத்தர் நிற்க வேண்டியது, அவர் இல்லாத காரணத்தினால் அந்த இடத்தை பூர்த்தி செய்தார் ஜெபின் அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். கொஞ்சம் அண்ணன் கொஞ்சம் உள்ளே வந்தாருன்னா நல்லா இருக்கும். பேட்ஸ்மேன் கிரவுண்டையும் மறைக்கிறாரு. அவர்கிட்ட கொஞ்சம் பேட்ஸ்மேன் கோபி அண்ணா அவர்கள் கொஞ்சம் வெளியே வரவும். பேட்ஸ்மேன் நேம். ஆனால் இதுக்கு முன்னாடி லைனில் இருந்தீங்கன்னா மாஸ்டர் ஒரு நிமிஷம் மாஸ்டர். பேட்ஸ்மேன் பேரு சுஜிதா வினீஸ். அருமையான பந்துன்னு சொல்ல முடியாது, கேவலமான பந்து, கேவலமான ஷாட்டு. 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மோக்கி பில்டர்ஸ் அவர்களுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் வருகை தந்ததற்கு. பேட்ஸ்மேன் கோபி மாஸ்டர் அவர்களுக்கு மிகவும் நன்றி. பேட்ஸ்மேன் பேரு. நன்றி மேடம். நன்றி சார். அப்படிங்களா சார்? கமுதி சார், ஒரு நாள் ஃப்ரீயா நம்ம சந்திப்போம். ப்ரோ புது பால் தான் வரும், ஓகேங்களா? கண்டிப்பாக வர வேண்டும். சார் பால் அமுகுதுன்னா நீங்க வந்து அம்பேரை கேளுங்க. அப்போ வாங்க பாலை கேளுங்க. பிரபு மாஸ்டர் மிகப்பெரிய தவறு பண்றீங்க, பால் அமுகுதான்.
அமுங்குற பாலை ஏன் கொடுக்குறீங்க? எடுத்து நல்ல பால், அமுங்காத பாலை கொடுங்க. ஆமாம், விக்கி மாஸ்டர் கோவப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. கோவப்படுறாருல விக்கி மாஸ்டர். விக்கி மாஸ்டர் தூக்கி 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 அடிச்சு இப்போ அமுங்குது, இப்போ பிதுங்குதுன்றீங்க. இதெல்லாம் தவறில்ல இதெல்லாம். என்ன மாஸ்டர், 6 எடுக்கும் போது பால் நல்லா இருக்கு, கேட்ச் ஆகும் போது மட்டும் பால் நல்லா இருக்கு. பேட்ஸ்மேன் நேம் சந்துரு அவர்களுக்கு சந்துரு அவர்கள் வாழ்த்து சொல்கிறார். ஒரு நிமிஷம் பாலர் வெயிட் பண்ணுவோம். விக்கி உள்ளதா இருக்காப்புல, விக்கி ஒன்றும் வெளியே போல. இப்போ பாலர் போடலாம். அருமையான பந்து, அருமையான வீச்சு. ஹேட்ரிக் பாலை மிஸ் பண்ணிட்டாரு பவுலர். பொய் சொல்லக்கூடாது, உண்மையை பேசணும். அம்பேர் அது மாதிரிலாம் சொல்லவே கூடாது லாஸ்ட் பால்னு. அருமையான பந்து. சுஜித் அவர்களை நான் பழைய டோர்னமெண்டில் பார்த்தது போல வேகமாக இருக்கிறார். ஆமா, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 6 overs scored 62. 6 ஓவர், ஆனால் தமிழே சொல்கிறேன், 6 ஓவர் முடிவில் 62 ஓட்டங்கள் எடுத்திருக்கிறது விக்கி அணி. லாஸ்ட் ஓவர் பவுலர் நேம் 62. பேட்ஸ்மேன் நேம் நான்ஸ்டேக்கர். பேட்ஸ்மேன் நேம் சையப் அவர்கள் மிகவும் அபாயகரமான பேட்ஸ்மேன். அருமையான பந்து, அருமையான வீச்சு. ஆறுக்குனே சார் தப்பு பண்றீங்க. பிரேம் மாஸ்டரு, பிரபு மாஸ்டரு மேட்ச் நடந்துட்டு இருக்கு. என்ன காமெடியா நடந்துட்டு இருக்கு. எல்லாம் இப்படி போறீங்க கிரவுண்ட்ல. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு இல்லை இதெல்லாம். பாருங்க, போல டிஸ்டர்ப் பண்ண 6 போயிடுச்சு இப்போ. ஏங்க என்னங்க யானை மாதிரி நடக்கிறீங்க, கொஞ்சம் ஸ்பீடா போங்க. மாடு மாதிரி ஓடுங்க 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 ஓடுங்க. பிரபு மாஸ்டர் ஓடு மாஸ்டர். மாஸ்டர் மாஸ்டர் பிரபு மாஸ்டர் தப்பு பண்றாப்புல. 6 மைனஸ் பண்றோம் பாத்துங்க. பேட்ஸ்மேன் நேம் வினோத்துக்குன்னா இவ்வளோ கோரஸா இருக்குது. லாஸ்ட் பண்ணலையா? வினோத் ஒரு அபாயகரமான வயகரா. உஷாராக இருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். லாஸ்ட் பால்
இதுதான் லெபினுடைய அருமையான பந்து. இந்த பந்தை லெபின் போட மாட்டேங்கிறார், அதிகமாக மிஸ்டேக் பண்ணுகிறார். எதனால் பண்ணுகிறார்? ஆமாம், Escars presents cricket tournament. Day and floodlight. Okay, to score பார்த்தீங்கன்னா 76 to win. அருமையான பேட்டிங் விக்கி டீம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பேசுங்க மாஸ்டர், அமைதியா இருக்க. Escars presents cricket tournament floodlight. Day and floodlight. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோர்னமெண்ட் வந்து நடத்துறது ரொம்ப 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 ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொண்டு இருப்பது வந்து எஸ்கார்ஸ். அவங்களோட பிராண்ட் இல்லாமல் நம்ம இந்த டோர்னமெண்ட் வந்து நடத்தவே முடியாது. ரொம்ப சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் முடிய போகுது. இது வந்து 4th குவார்டர் ஃபைனல்ஸ். ஒரே நாளில் டே டோர்னமெண்ட் நடத்தி அதோட ஃப்ளட்லைட்டும் வந்து முடிக்கிற டோர்னமெண்ட்டில் வந்து இதுவும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டோர்னமெண்ட்டாக இது வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எல்லாமே நாக் அவுட் பேசிஸில் நடத்தப்படுகிறது. ஸோ 4th குவார்டர் ஃபைனல்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. மாஸ்டர் சிசிஸ் வெர்சஸ் மாஸ்டர் 11 வெர்சஸ் கல்லி பாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க. 6 ஸ்ட்ரெயிட்டில் லெக் சைடில் எல்லா சைடும் செம்மையாக இருந்துச்சு. ஓகே, டார்கெட் பார்த்தீங்கன்னா 76 கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் 11s என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நேரம் ரொம்ப குறைவான உள்ள காரணத்தால் ஃபீல்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே வந்துட்டு ஃபீல்ட் செட் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களால் இந்த டோர்னமெண்ட் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு சீக்கிரமாக போக முடியும். அதுக்காக தான் மேடை மாஸ்டருக்கு 2 பிரியாணி பார்சல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காப்புல. அந்த மேலே கேமராமேனு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காப்புல. அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்சல். மாஸ்டர் பிரியாணி மட்டும் பார்சல் போதுமா இல்லை வேற என்ன? நீங்கள் வந்தால் மட்டும் போதும், பிரியாணி கொடுத்தா மட்டும் போதும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்ஐ ஸ்போர்ட்ஸ் சேனலில் லைவ் நீங்கள் பார்க்கலாம். மார்னிங் 8 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் வந்து இந்த மேட்சை வந்து நெவர் எண்டிங்காக நீங்கள் வந்து மேட்சை பார்க்கணுன்னா எல்ஐ ஸ்போர்ட்ஸில் பார்க்கலாம். வீட்டில் எல்லாமே நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த மேட்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முக்கிய காரணமாக இருக்கிற அம்பையர்ஸ் மிஸ்டர் அலெக்ஸ் அண்ட் ரைனா. ஸோ ஸ்கோர் போர்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சந்தோஷ். ஸோ இந்த சேவைகளாக இல்லாமல் நம்ம இந்த மேட்சை வந்து சுமூகமாக நடத்துறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக நடத்தி கொண்டிருக்காங்க. ஸோ காலையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் 2 மேட்ச் தான், 2 செமி, ஒரு ஃபைனல்ஸ். வருத்தப்படாதீங்க அம்பையர் நண்பர்களே, உங்களுக்கு சிக்கன் பிரியாணி ஆன் த வே. உங்களுக்கு வந்து ஒரு மேட்ச் ரெஸ்ட்டும் கொடுக்கப்படும். நான் வந்து ஒரு மேட்ச் அம்பையர் நிற்கிறேன். ஸோ அதனால் அலெக்ஸ் ரைனா நீங்கள் எந்த மேட்ச் ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து ஒரு மேட்ச் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 4th குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் வெர்சஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் 11 வெர்சஸ் கல்லி பாய்ஸ். மாஸ்டர் 11 ஸ்டார்ஸ் வின் பண்ணி bowling பண்ணணும்னு சொல்லி சூஸ் பண்ணாங்க. கல்லி பாய்ஸ் 42 பாலில் 75 ரன் அடிச்சிருக்காங்க. 76ன்ற இலக்கை வந்து மாஸ்டர் 11க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க, bowlers ரெடி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காக வெயிட் பண்ணுறாங்க இன்னும்? பால் அவங்க சார், நீங்கள் பாலை உள்ளே கொடுத்தீங்கன்னா மேட்சை உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேட்ஸ்மேன் ஃபீல்டர்ஸை தவிர வெளியாங்க. விக்கி மாஸ்டர் வெளியே வாங்க. மாஸ்டர் நீ விக்கினஸ் மாஸ்டர் நீங்கள். ஸோ இன்னும் இந்த 2 டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 செமிஃபைனல்ஸ் இருக்கு. சரி பாதி இடத்த மறைச்சிட்டு இருக்க, நீங்க வெளியே வாங்க. இந்த டோர்னமெண்டோட முக்கியமான ஸ்பான்சர்ஸ் யாரு பார்த்தீங்கன்னா எஸ்கார்ஸ் அண்ட் மோக்கி டிசைன், ஆர்கிடெக்ட், இன்டீரியர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இவங்க 2 பேர் பெரிய தூண் இந்த டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு. இதில் பெரிய பெரிய தூண் பார்த்தீங்கன்னா எஸ்கார்ஸ். ஸோ எஸ்கார்ஸ் பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் இருக்குது. உங்களுக்கு எனி டைப் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா எஸ்கார்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
எல்லா விதமான வெஹிக்கிளும் நீங்கள் வாங்கலாம். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 லட்ச ரூபாயிலேருந்து எவ்வளோ 50 lakhs வரைக்கும் நீங்கள் எந்த வெஹிக்கிள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் எஸ்கார்ஸ் ஓனர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு வந்து வண்டி சேல்ஸ் செய்யப்படும். ஸோ உங்களுக்கு லோன் வேணுனாலும் அவங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ எனி டைப் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் கார் நீங்கள் வாங்கணும்னா ப்ளீஸ் காண்டாக்ட் எஸ்கார்ஸ். ஸோ இந்த ஃபோர்த் குவார்டர் ஃபைனல்ஸோட செகண்ட் ஹாஃப் இன்னும் சில நிமிடங்கள் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அம்பையர்ஸ் வந்து பாலை செக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பேட்ஸ்மேன் பாலை சூஸ் பண்ணிட்டாரு. 7 ஓவரில் 76 ரன் அடிக்கணும். ஸோ ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 10.86 ரன் ரேட். ஸோ மாஸ்டர் 11 பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சச்சின் அண்ட் ஈஜாஸ். ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரம் பிரசாந்த். சரியான பால்பா, நல்ல பாலு. அதை வந்து ரொம்ப சிறப்பாக சச்சின் பேருக்கு ஏற்ற மாதிரியே நேராக ஒரு ட்ரைவ் ஆடி இருக்காரு. ஸோ மாஸ்டர் பிள்ளைங்களாப்பா சொல்ல சொன்னாங்க. அதனால தான் அந்த ட்ரைவா மாஸ்டர் பிள்ளைங்கன்றதுனால தான் அந்த ஃபர்ஸ்ட் பால் ட்ரைவா. ஸோ கவர்ஸில் அடிக்கணும்னு பார்த்தாரு. பட் ஆனால் எட்ஜ் ஆகி தேர்ட் மேன் திசையில் போச்சு. பின்னாடி சேர் இருக்கிற காரணத்தினால வெறும் டாட் பால். அருமையான பந்து. பிரசாந்த் வந்து டைட்டாக போட்டிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா 2 டாட் போட்டிருக்காரு. நல்ல ஷாட், லாங் ஆஃப் திசையில் 1 ரன். ஸோ சச்சின் அவர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாரு. லாங் ஆஃப் திசையில் 1 ரன் அடிச்சு அவர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாரு. கல்லி பாய்ஸோட போலர் பிரசாந்த் ரொம்ப சிறப்பாக போட்டுருக்காருப்பா. திருப்பியும் லாங் ஆஃப் திசையில் 1 ரன்னுப்பா. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் பவுண்டரிஸ். லெக் சைடு பார்த்தீங்கன்னா 40 meters, ஆஃப் சைடு பார்த்தீங்கன்னா 30 meters. அண்ட் எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் டீம் ஸ்கோர் இஸ் 3 runs ஃபார் த லாஸ் ஆஃப் 0 wicket. ஸோ பிரசாந்த் வந்து கல்லி பாய்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் ஓவர் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. 3 ரன் மட்டும்தான் விட்டுருக்காரு. ஸோ மிஞ்சி இருக்கிற ஓவர் பார்த்தீங்கன்னா 6 overs வந்து 73 runs அடிக்கணும். வெயிட் அண்ட் சி பார்க்கலாம். எல்லா மக்களும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஓவரில் எத்தனை 6 எத்தனை 4 அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கல்லி பாய்ஸ் டீம் வந்து இந்த ஓவரில் எத்தனை விக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டுத்துல எது ஜெயிக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஓவரில். செகண்ட் ஓவர் போடுவது மிஸ்டர் சுஷில். ஒரு ரன் தான், அது ஏதோ ஃபுல் டாஸ் பால் தான். அவர் செகண்ட் ரன் கூப்பிட்டுருக்காரு. இல்லைப்பா, சச்சின் வந்து 1 ரன்னே போதுன்னு சொல்லிட்டாரு. சாரி, போலர் நேம் வந்து சுஹில். நல்லா தான் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸாக இருந்தாலும் ஆனால் ஜஸ்ட் அது 1 ரன் தான். செகண்ட் குவார்டர் ஃபைனல்ஸோட செகண்ட் ஓவர் வந்து சுஹில் போட்டு விட்டுருக்காரு. சரியான ஷாட்பா, செம்ம ஹைட்டில் போயிருக்கு பால். ஐயோ, ஈஸியாக அவுட் எடுத்துட்டாங்கப்பா. ஸோ இஜாஸ் வந்து அடிக்க பார்த்தாரு. பட் ஆனால் ஏதோ ஒரு தடுமாற்றம். நல்ல லாங் ஆஃப் திசையில் தான் அடிக்க ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் அவுட் ஆயிட்டாரு.
சுனில் கல்லி பாய்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் விக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காருப்பா அவங்க டீமுக்கு. நல்லா சூப்பராக சிறப்பாக நேராக bowling போட்டுருக்காரு. அப்பா ஒரே நிமிஷத்தில் எல்லாருமே ஏமாத்திட்டாங்க. நானும் ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு தான் நினச்சேன். பட் சுகில் ரொம்ப சூப்பராக பேஸ் வேரியஸ் பண்ணி போட்டுட்டு இருக்காரு. நல்ல ஒரு யாக்கர் பால் இது. சுகிலோட 4th பால். மறுபடியும் டாட் எடுக்கலான்னு பார்த்தாரு, ஆனால் இல்லைப்பா, மிடிக திசையில் ஒரு ரன்னு. ஃபீல்டு ரொம்ப சூப்பராக போச்சு. ஒரு லாங் த்ரோ. 4th குவார்டர் ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் 11 வெர்சஸ் கல்லி பாய்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அடிச்சார்ப்பா, லாங் ஆஃப் திசையில் ஒரு ஷாட்டு இல்லை, இன்னும் கொஞ்சம் பவர் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ஈஸியாக கேட்ச் பிடிச்ச மாதிரி இருந்தது. அருமையான பந்து, அருமையான கேட்ச். போலர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கல்லி பாய்ஸ் டீமுக்காக சுனில் 2வது விக்கெட் எடுத்திருக்காரு இந்த ஓவரில். ஃபர்ஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வந்து 3 ரன் தான் விட்டுருந்தாரு. இந்த ஓவரில் சுகில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 5 பால் போட்டு 2 ரன் விட்டு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 for 2. லாஸ்ட் பால் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு சரியான டிஃபென்ஸ். ரன் அவுட்டா? ஆஹா, நாட் அவுட். அம்பையரின் வாக்கு இறுதியானது. சரியான த்ரோ. விக்கெட் கீப்பர் கிட்ட இருந்து கொஞ்சம் வைடா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வைடா போயிடுச்சு. பட் இங்கேருந்து நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் க்ளோஸ் கால் பிலாங்ஸ் டு பேட்ஸ்மேன். ஸோ அம்பையர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கால்ஸ்லாம் வந்து பேட்ஸ்மேன் தான் ஃபேவராக கொடுப்பாங்க. இங்கேன்னு இல்லை, எங்கே போனாலும். 6 ரன்கள் 2 ஓவருக்கு. At the end of the second over, team scored 6 for the loss of 2 wickets. கல்லி பாய்ஸ் ரொம்ப சூப்பராக bowling போட்டுட்டு இருக்காங்க. பிரசாந்தும் சுகிலும் பார்ட்னர் போட்டு bowling போடுறாங்க. நீ 3 ரன் விட்டா நான் 3 ரன் விடுவேன். என்ன சுகில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, பிரசாந்த் விக்கெட் எடுக்கல, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஆஹா, சரியான பாலுப்பா. சும்மா கச்சிக்கின்னு போய் கிச்சிக்கின்னு போயிடுச்சுப்பா. கண்டிப்பாக ஒரு 120 கேஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பால். சூப்பராக போட்டார்ப்பா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் போலர். போலர் நேம் வினோத். வினோத் சரியான டெலிவரி. லெஃப்ட் ஹேண்ட் போலர்ஸே ஒரு அழகுதானா எப்போவுமே. அது வந்து டென்னிஸ் பால் ஆகட்டும், கிரிக்கெட் பால் ஆகட்டும், எது வேணாலும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் போலர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாலே இவர் வந்து ஒரு அழகு தான். அவங்க நார்மலாக போட்டாலே பயங்கரமாக தெரியும், இவர் பயங்கரமாக போட்டால் இன்னும் பயங்கரமாக தெரியுது. ஆனால் சுயல் நீங்கள் தான் ஓப்பன் பண்ணிக்கலாம், நானும் ஓப்பன் பண்ணு சொல்லி வினோத் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஆஹா, மறுபடியும் ஒரு நல்ல பேஸ். பட் ஆனால் ஒயிட் பால், ஒரு ஒயிட் பால். ஓகே, என் மச்சான் ஃபர்ஸ்ட் பால் சாமிக்கு போடுவான்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டு. ஆஹா, 2வது பால் டாட் பால். மாஸ்டர் 11 கொஞ்சம் பேட்டிங் தடுமாற்றத்தோடு ஆடிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், ரிசல்ட் என்ன வேணாலும் ஆகலாம். கிரிக்கெட் வந்து இட்ஸ் அ ஃபன்னி கேம், என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ 3rd ஓவரில் வினோத் ரொம்ப சிறப்பாக போட்டிருக்காரு கல்லி பாய்ஸ்க்காக. வெரைட்டி. வினோத் வந்து ஃபாஸ்ட்டாக தான் போடுறாருன்னு பார்த்தா கட்டஸும் போடுறாருப்பா. கல்லி பாய்ஸ் வந்து பேட்டிங் தான் பேய் மாதிரி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போலிங்கும் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. மறுபடியும் ஒரு டாட் பால். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிரசாந்த் பார்த்தீங்கன்னா கல்லி பாய்ஸ்க்காக 3 ரன், 2வது ஒரு போட்ட போல் அவரும் 3 ரன்,
பார்க்கலாம். சுனில் 3 ரன் போட்டு 2 விக்கெட் எடுத்தார். வினோத்தோட கோட்டா இன்னும் 2 பால் இருக்குது, பார்க்கலாம். ஆஹா, நல்ல பால். பேட்ஸ்மேன் மிட் ஆஃப் தலைமால் அடிக்கலாம்னு சொல்லி பார்த்தாரு, ஆனால் எஜ்ஜாய் ஜஸ்ட் 1 ரன் தான் போயிருக்கு. இது வரைக்கும் வினோத் 5 பால் போட்டு 2 ரன் தான் விட்டுருக்காரு, பட் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் தி 3rd ஓவர். ஆஹா, மறுபடியும் ஒரு டாட் பால். வினோத் நானும் சலைச்சவே இல்லைப்பா, நீங்கள் தான் 3 ரன் போடுறீங்களா, நான் 2 ரன் போடுறேன்னு சொல்லிட்டு காட்டியிருக்காரு. ஸோ at the end of the 3rd over, team score 8 for the loss of 3 wickets. 3 ஓவர் முடிவில் அணி இன்னைக்கு 8 ரன்கள் 3 விக்கெட் எழுந்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷனோட போலர்ஸ் போலிங் போட்டுட்டு இருக்காங்க. கல்லி பாய்ஸ் ஆன் ஃபயர்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ 24 பால்ஸில் இன்னும் 68 ரன்ஸ் அடிக்கணும் கரெக்டாக. மாஸ்டர் 11 வின் பண்ணோன்னா 24 பால்ஸ் 68 ரன்ஸ். ஒரு ரன்னுப்பா. இப்போ ஃபஸ்ட்டு செமிஃபைனல்ஸ் ஆஃப் எஸ்காஸ் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு செமிஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா சுபாஷ் லெவன்ஸ் வர்சஸ் முரளி சிசி. 2 டீமோட கேப்டன் தயவு செஞ்சு ஸ்டேஜ் கிட்ட வந்துடுங்க. சுபாஷ் லெவன்ஸ் வர்சஸ் முரளி சிசி 2 டீமோட கேப்டன் ஸ்டேஜ் கிட்ட வந்துடுங்க டாஸ் போடுறதுக்காக. டாஸ் போட்டது உங்கள் டிசிஷன் இங்கேயே சொல்லிட்டு போயிடுங்க, மேட்ச் நடத்துறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 3rd கால் ஃபார் சுபாஷ் சிசி அண்ட் முரளி லெவன்ஸ். செமிஃபைனல்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்சுக்காக உங்களுக்கு டாஸ் போட கூப்பிட்டு தயவு செஞ்சு ஸ்டேஜ் கிட்ட வந்துடுங்க. எஸ்காஸ் கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஃப்ளட் லைட் டோர்னமெண்ட் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. குவார்டர் ஃபைனல்ஸ் 4 ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அச்சாபா ஷாட் கேட்ச். பஸ் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் சுபாஷ் சிசி முரளி லெவன்ஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு ஸ்டேஜ் கிட்ட வந்துடுங்க கேப்டன். எப்பா விஷால் வாங்கப்பா, யாருப்பா அவங்க? முரளி சிசி கேப்டன் மாமா எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு வருமாறு தாழ்மணி வாங்க. விஷால் நீங்க வரும்போது ஒரு ஊரையே கூட்டிட்டு வருவாங்க. நீங்க விஷால் இல்லையா? சரி ஓகே. முரளி லயன்ஸ் கேப்டன். ஓகே 4th ball finish. சிவான ஷாட் பா, வானத்தை நோக்கி போன பந்து கேட்ச் ஆகுமா? கேட்ச், செம்ம கேட்ச் பா. மாஸ்டர் சிசி கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தான் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. கல்லி பாய்ஸ் ரொம்ப சிறப்பாக போலிங் போட்டுருக்காங்கப்பா. வினோத், பிரசாந்த், சுனில் எல்லாருமே ஈக்குவலா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ செமிஃபைனல்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சிசி வர்சஸ் முரளி லெவன்ஸ். டாஸ்க்காக 2 டீம் கேப்டன் போட்டிருக்காங்க.
Okay, toss win by Murli CC. Batsman name please. Batsman name சொல்லுங்க. Madan. Batsman name Madan. Toss win Murli CC. Murli CC decision pending. சரியான ஸ்லோவர் இருப்பா. மறுபடியும் ஒரு கொடிப்பா. ரிப்பப்ளிக் டே அதிகமா ஒரே கொடி கொடியா போயிட்டு இருக்கு. குட் கேட்ச். ஓகே, இன்னும் 14 பால் 64 ரன் அடிக்கணும் மாஸ்டர் லெவன்ஸ். மறுபடியும் ஒரு விக்கெட். ஹேட்ரிக்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் வினிஷ். விக்கெட் ஹேட்ரிக்கா பாருங்க. நோபா ஹேட்ரிக் இல்லப்பா பிரபு. இப்போ கல்லி பாய்ஸ் பேட்டிங்கில் தான் நாங்கள் 76 ரன் அடிச்சோன்னு பார்த்தா போலிங்கை ரொம்ப சிறப்பாக போட்டுருக்காங்கப்பா. இது வரைக்கும் ஒரு பவுண்டரி கூட கன்சிடர் பண்ணல. ரொம்ப சிறப்பாக போட்டுருக்காங்க. அவங்க போலிங் யூனிட்டும் சரி, பேட்டிங் யூனிட்டும் சரி, ஃபீல்டிங் யூனிட்டும் சரி, எல்லாமே ரொம்ப சிறப்பாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு கேட்ச் மிஸ் பண்ணல. பேட்டிங்கில் நல்லா 6 அடித்தாங்க. போலிங்கை ரொம்ப டைட்டாக போலிங் போட்டுட்ருக்காங்க. ரொம்ப நல்லா போலிங் போட்டுருக்காரு சுபாஷ். உட்காருவா. Good bowling. 1 runs. குளத்தூர் மணி மாமா எங்க பார்த்துட்டு பார்க்காம போயிட்டு இருக்கீங்க?
போல்டுப்பா. இந்த போலர் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்பிக்கலான ஒரு ஆக்ஷனாக இருந்தது. ஒரு கிரிக்கெட் பாலர் லெக் ஸ்பின்னரோட ஆக்ஷன். பட் டென்னிஸ் பாலே ரொம்ப சிறப்பாக போலிங் போட்டுருக்காரு. அவர் பேர் விக்கி. அல்ட்ரா ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போது செம்ம ஆக்ஷன் சூப்பராக இருக்குது. ஸோ லாஸ்ட் விக்கெட் நினைக்கிறேன். 9 விக்கெட் போயிருக்கு. ஸோ லாஸ்ட் ஓவர். சிங்கிள், ஒரு ரன்கள். இப்போ மேட்ச் முடிஞ்சிச்சுப்பா.